இதுதான் பண்ண உனக்கு தெரியாது எந்த மாதிரி பண்ண. நீ எந்த இடத்துல உட்காந்துருக்க மாதிரி தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி என்ன போதையில் இருக்கியா மயிறு? கண்ணை தர்றா. ஏய் கண்ணை தர. போதில் எதனா வேற மாதிரி. ஏய் கண்ணை தர, கண்ணை தர. எதுக்கு இந்த மாதிரி பண்ண? எந்த மாதிரி எந்த மாதிரி பண்ண உனக்கு தெரியாதா மயிறு? சொல்கிறேன் உனக்கு தெரியல. எந்த மாதிரி பொறுமை அளவு இருக்கு. தெரியாம நான் கையை வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். என்ன அவனை கொலை பண்ணது நீ தானே? எவன? செந்தில். எந்த செந்தில்? பேரை கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? செந்தில். உனக்கு 1000 செந்தில் தெரியும், எனக்கு 2000 செந்தில் தெரியும். எந்த செந்தில்? இந்த நடேஷ் நகர்ல, இந்த நடேஷ் நகர்ல இருக்கானே அந்த செந்தில் தெரியுமா தெரியாதா? செந்தில் குமார் டி. என்னாச்சு? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ண? குத்தி அடிச்சு விட்டு வந்திருக்க. எல்லா சாட்சியும் ஆதாரம் உனக்கு எதிராக இருக்கு. உண்மையை சொல்லு. என்னால முடிஞ்ச நான் உன்னை காப்பாற்ற பாக்குறேன். வேற என்ன பண்ணலாம்? யோ நீ பண்ணதுதான் மயிறு நான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு மயிறு. என்ன எதுக்கு அவனை அந்த மாதிரி குத்தி கலாய்ச்சி போட்டுருக்கு சொல்லு. இன்னைக்கு நான் ஒரு பண்ணலாம், நாளைக்கு வேற ஒருத்தம் பண்ணியிருப்போம். ஏன் அப்படியாப்பட்ட வேலை செந்தில் என்ன பண்ணான்? அவனை சரி அவனோட விஷயத்தான் சொல்லு. அவன் என்ன மயிறு பண்ணான்னு சொல்லு. அவன் சைட்ல இருந்து விசாரிப்போம். நம்ம அது கண்டுபிடிக்க தானே நீ இருக்க. ஏண்டா மயிறு பெருசா தீவிரவாத மயிறு மாதிரி வந்து நான் பண்ணாடி வேற ஒருத்தன் பண்ணிருப்பானா? அவன் என்ன மயிரா பண்ணான்? ஃபர்ஸ்ட் அவன் கதையை சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறேன். கையில வசமா மாட்டினல ஆதாரத்தோட ஃபர்ஸ்ட் நான் உன் கதையை முடிக்கிறேன். நக்கல் மயிரா பேசிட்டு இருக்க. ஏய் நான் வந்து நெக்கலா பேசவே ஆரம்பிக்கல. இதுக்கு மேல வேற நக்கல் மயிரா பேசலையா நீ? அடிவாங்க பத்திரியா உனக்கு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கான் மயிறு. நான் பார்க்காத ரத்தமா? சரி நீ எந்த இயக்கத்தை சேர்ந்தவன்? எந்த இயக்கத்தை சேர்ந்தவன்? தமிழ்நாட்டுக்காரனா இல்ல இங்க வந்து தமிழ்ல பேச கத்துக்கிட்டியா? எங்க உண்மையான பேர் என்னடா? ராஜ்குமார். ராஜ்குமார். என்ன ஊர்ல? ராயபுர ராஜ்குமார், ராயப்பேட்டை ராஜ்குமார், ராஜஸ்தான் ராஜ்குமார். உங்களுக்கு எது பிடிச்சதோ வச்சுக்கோ. ரொம்ப நக்கல் மயிரா பேசிட்டு இருக்க. உனக்கு இப்படி பத்தாது. திரும்ப சொல்றேன், நான் நெக்கலா பேசவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. பேசிட்டு இருக்க மயிர் வர பேசிட்டு இருக்க நீ. இவன் பத்திரியா மயிர் உனக்கு? எதுடா அவன் அந்த மாதிரி செஞ்ச? ஏய் நீ எவ்வளோ அடிச்சாலும் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாதுன்ற மாதிரி எனக்கு தெரியும் மயிறு. அதான் என்னன்னு சொல்லுன்றேன். எதுக்காக அவனை குத்தி அந்த மாதிரி கிழிச்சிட்டு வந்துருக்கீங்க? ஏய் கேட்டுட்டு இருக்கேன்ல. நல்லா கிழிக்கணும். என்ன கிழிக்கணும்? அவனை எதுக்கு கிழிச்ச? வாய் தரடா. ஏய் வாய் தர. தரடா. அல்ல மயிர் காட்ட சொல்லடா. வாயை திறக்க சொன்னடா. ஏய் ஏய் நான் ஒழுங்கா பேசிட்டு இருக்கேன். உன்னை நான் கோர்ட்ல உயிரோட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். நான் என் வேலை மயிர் போனாலும் சரி இந்த மாதிரி திமிரா பேசிட்டா முடிச்சு விட்டுருவேன் நான். இங்கே பேசுறா. ஏய் பேசுறா. ஏய் பேசுன்றேன். எதுடா அவனை குத்தி கிழிச்சு வந்துருக்க? கண்டுபிடி. கண்டுபிடி. ஏண்டா போலீஸ் மயிரினா வேலை வைக்கல அந்த மயிரின் நினைச்சியா? வண்டிக்கு டீசல் போட்டு அவனை கூட்டு போய் விட்டு
வெட்டி என்ன உங்க அப்பா நான் வேலை வெட்டி இல்லாம நினைச்சிட்டு இருக்கேன் நீ பாரு அவனை நீ எதுக்காக தூக்கி போட்டு வந்திருக்க நீ ஏய் பேசுடா சாரி நான் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான் விசாரிக்காம என்ன புடிக்கிட்டு இருக்கேன் நானே அவங்ககிட்ட விசாரிச்சிருந்தா நீ என்கிட்ட விசாரிக்க மயிறு போனத்த பையனா மயிறு விசாரிக்கிறது நான் போத மயிரில் இருக்கேன் நீ முன்னாடியே அவன்கிட்ட விசாரிச்சிருக்கணும் இவ்வளவு பேசுற நீ அவன் என்ன பண்ணான்னு லூசுக்கு மாதிரி பேசுற அவன் மேல எந்த கேஸ் இல்லடா பைலாடா இது முன்னாடி நான் விசாரிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆமா பைலா இல்ல ஓகே அவன் அக்யூஸ் பாய் ஏதோ பழி வாங்குற மயிரில் வந்து பண்ணிட்டான் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இல்ல ஆமா இல்ல நான் கேஸ் இல்லைன்னு சொல்றாரு கேஸ்னா என்ன போலீஸ் கிட்ட கேஸ் தானே கேஸ் அவன் அக்யூஸ்ட் நினைச்சுக்க நீ முன்ன போட்டு அவன் அக்யூஸ்டாவே இருந்துட்டு போறான் என்ன பண்ண அவன் விவரத்தை சொல்லு சொல்லு மயிரே கேட்டுட்டு இருக்கேன் அப்படியே மயிர் மாதிரி நின்றுட்டு இருக்க என்ன இருக்கு தெரியல இது இல்ல இந்த கொடுமை எல்லாம் உனக்கு வேணுமாடா உண்மையை சொல்லி தொலைங்கடா தெரியும் தெரிஞ்சுதான் பண்றோம் நக்கல் மயிர் உனக்கு போகாதா ஏய் சொல்டா ஏய் நீ என்ன பண்ண எதுடா பண்ண சுண்டு மயிரு நீ பண்ண வேலை நான் பண்ணிருக்கேன் அடடா மயிரு என்ன நான் பண்ண வேண்டிய வேலை சொல்லுடா உன் வேலையை நான் பண்ணிருக்கேன் நீ அதை பண்ணிருக்க நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் உன் வேலையை நான் பண்ணிருக்கேன் அதுதான் அவன் என்னடா பண்ணி தொலைச்சா சொல்லு சொல்ல மயிரு அவன் சைடுல நான் விசாரிச்சுக்கிறேன் நீ சொல்லு ஏய் கேட்கல சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் 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 டேய் எங்கடா சொல்லணும் இது முடிவு பண்ண நான் யார்கிட்ட சொல்லணும் என்னடா நான் முடிவு பண்ண கூடாது மயிரு என்னடா நான் முடிவு பண்ண படுக்க வைக்கிறாங்களா உன்னை மயிரு பார்த்தாச்சு சும்மா பரம்பரை அக்யூஸ் மாதிரி எல்லாம் மயிர் பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்க பரம்பரை இல்ல மயிர் எங்கடா பார்த்த நீங்க இதெல்லாம் எங்க பார்த்த பரம்பரை என்ன நீ எங்க பார்த்தது பார்த்ததுல தெரியல அப்ப இதெல்லாம் பார்த்தாச்சு மயிர் பேசிட்டு இருக்க நீங்க நான் யாரு என்ன எங்க பார்த்திருக்க ஏய் நீ மேல எந்த கேஸ் இருந்தது இல்லடா அவனை பார்த்தது இல்லடா என்ன மயிர் எதுடா அவனை தூக்கி எடுத்துட்டு வந்திருக்க அது வேற மயிர் எல்லாமே பண்ணிட்டு கத்திய மயிர் நான் தான் பண்ண ஒரு எழுதி வச்சுட்டு வந்திருக்க நீங்க என் வேலை ஈஸி ஆக்கல என் வேலை இன்னும் கஷ்டமாக்கிட்ட மயிரு முதல்ல அவன் என்ன பண்ணான்னு கண்டுபிடி நான் ஏன் இதை பண்ணான்னு கண்டுபிடி ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சோன்றதை கண்டுபிடி டேய் கண்ணா ராசா லைஃப்ஸை கெஞ்சி கேடுறேன்டா நான் இதை விசாரிக்கிறது போல செஞ்சவன் நீடா உனக்கு தெரியாத உண்மையடா சொல்லுடா ஏய் இவ்வளவு கொடுமை உனக்கு தேவையா உண்மையை சொல்டா நல்ல கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்க உன் கான்டாக்ட் அவ்வளவு நல்லா இருக்கு எங்க ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்கடா வெரிஃபைடு ஓகேன்னு என்னடா உனக்கு பிரச்சனை உண்மையை சொல்டா கேட்டுட்டு இருக்கல டேய் கேட்டுட்டு இருக்கல மயிரு டேய் அவன் பாஸ்போர்ட் வச்சிருச்சியா டேய் புதிர் போட்டு பேசாதா மயிரு புதிர் போட்டு பேசாதடா டேய் கேட்டுட்டு இருக்க ரொம்ப நக்கல் மயிர் பண்ணிட்டு இருக்க பாரு சொல்றியா இல்லையா சொல்றியா இல்லையா மயிரு நீ என்ன கேட்கலாம் சொல்ல மாட்டேன் பேசிட்டு சொல்ல மாட்டேன் மயிர்ன்ற டேய் மயிர் முகத்தை 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 கட்டு முகத்தை கட்டு முகத்தை என்ன மயிர் டேய் பேசுடா பேசு கல்யாணம் கொண்டு போக முடியாது என்னது
மூத்த கட்டுறியே. ஏய் மொத்த மயிலாட்டம் பேசிட்டு இருக்கேன் நீ. மயிலாட்டம் பேசிட்டு இருக்க. எதுக்கு அவனை முடிச்ச? உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. முடிக்கணும் முடிச்சேன். என்ன கேட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க? உன்னால என்ன பண்ண முடியுமா? கஷ்டமா இருக்கியா? எல்லாம் ஸ்டேஜ் அடிச்சு முடிச்சிருக்கியா? கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா இருக்கு. பேசு மயிறு. பேசுறா. 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 பேசு மயிறு. உண்மையா பேசாம நக்க மயிரா பேசிட்டு இருக்க. கிட்ட நான் பண்ணிட்டு இருக்காங்க. இடம் இல்லை, உண்மையை பேசுற இடம் இல்லை. அப்ப எந்த வயதுலயா நீங்க பேசுறீங்க? நீங்க உண்மையா எதுலையா பேசுறீங்க? நீங்க உண்மையா? ஏய் யாரா மயிரா பேசிட்டு இருக்க? உண்மையை சொல்லுடா. நக்கல் மயிரா பேசிட்டு இருக்கேடா. நக்கல் மயிரா பேசிட்டு இருக்கேடா. உண்மையை சொல்லுடா. டேய் கையில் நீ சொல்றியா? நான் எடுக்க சொல்றேன். நீ நிஜத்தை உண்மையை ஒத்துக்கிறியா? ஜெயிச்சுட்டு தான் நினைக்காத. கையில் அப்ப நீ உண்மையை சொல்ல போற. சொல்றேன். உண்மையை சொல்ல, நடந்ததை சொல்ல. சரி சொல்லு. சொல்லு. நான் எடுத்துட்டேன் கையில. சொல்லு. 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 என்ன தெரியணும்? என்ன தெரியணுமா? என்ன கதையெல்லாம் கேட்டு சீதைராமன் சிரிச்சோமா நம்ம இது? ஏய் என்ன நீ தெரியும்? எதுக்கு அவனை செஞ்ச? யார் அவன்? நீ அவனை குத்தி கிழிச்சு போட்டு வந்தியோ அவனை பத்தி கேட்டுட்டு இருக்க. அவன் எத்தனை பேர்த்த ஏமாத்துறியான் தெரியுமா? நீ சொன்னதாண்டா தெரியும். ஏன் நீ என்ன புடிக்கிட்டு இருந்தியா கண்டுபிடிக்காம? என்ன யாருமே கேஸ் கொடுக்க முன்னாடி வரலடா. எங்க வேலையை கேஸ் கொடுத்தாதாண்டா நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். நான் என்கிட்ட கேஸ் கொடுத்த நான் செஞ்சேன். நீ சட்டத்தை நம்பல மயிறு. எங்க மேல நம்பிக்கை வைக்கல. எல்லா சினிமாக்காரங்க போலீஸ் மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? உண்மையானவங்க இருப்பானுங்கடா. நம்புங்கடா. எதுடா அவனை போட்ட? அவனை நான் இது வரைக்கும் நான் பார்க்கல அவனுங்கள மாதிரி. புரியுதா? நீ இப்ப பாப்ப. நீ உண்மையை சொல்லு. எதுக்காக அவனை முடிச்ச? ஏமாத்திட்டான். ஏண்டா ஒருத்தனுக்கு இப்ப கூட நீ என்ன ஏமாத்திட்டு தான் இருக்க. எந்த மாதிரி ஏமாத்தலாம்? எந்த மாதிரி சூழ்நிலை ஏமாத்தலாம் சொல்லு. என்ன ஏமாத்திட்டான். அதான்டா. என்னடா ஏமாத்தினா? பல பேர்த்த ஏமாத்திட்டான். என்னடா பொம்பளை விஷயத்துல ஏமாத்தினானா? பண விஷயத்துல ஏமாத்தி எந்த மையத்துல ஏமாத்தினா? சே சொல்லு. சேர்த்து வச்சு காசுல வீடு வாங்கலான்னு நினைச்சேன். சரி ஏமாத்திட்டான். புரியல. கொஞ்சம் விளக்க முடியுமா? புரிஞ்சுக்கோ. என்னடா புரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் விளக்கி சொல்டா. நான் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும்டா. சொல்லு. எவ்வளோ பேர் குருவி சேர்க்கிற மாதிரி காசை சேர்த்து சரி இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், குடி போகலான்னு இருக்காங்க. அவங்க ஆசையில எல்லாம் மண்ணை வாரி போட்டான். சொல்லு. மண்ணை வாரி போட்டானா? இந்த பணத்தை வாங்கிட்டு வீடு கட்டி தரையா? கட்டித்தரேன் ஏமாத்திட்டு ஓடிட்டானா? இல்ல என்ன மாதிரி பண்ணான்? ஏதோ இடத்தாவது காட்டானா அவன்? இந்த இடத்துல கட்டித்தரேன்னு காட்டினான். காட்டினா நீ பார்த்த எல்லாமே சரி. காட்டினான். எரிக்கிறதுக்கு இடம் காட்டலாம். ஏண்டா நீங்க எல்லாம் படிச்ச மயிலுங்க தானடா. ஒருத்தன் கிட்ட காசு கொடுக்கலன்னா காசு வாங்கினதுக்கு வந்து ரசீதெல்லாம் மயில் வாங்க மாட்டீங்களா? நீங்க பண்றதெல்லாம் புடுங்கிறதெல்லாம் புடிங்கிட்டு ஏமாத்தி வருவீங்க. சட்டத்தை உங்க மயில கையில எடுத்துப்பீங்க. நான் உங்க பின்னாடியே உங்க சுத்து பின்னாடியே சுத்திட்டு இருக்கணும். சட்டத்தை கையில எடுத்துப்பீங்க நீங்க. இல்ல வேற இதுக்கு கடைசியில ஒரு நியாய மயில் வேற பேசுவீங்க நீங்க. நாங்க சட்டத்தை கையில எடுத்து நீங்க ஒரு மயில புடுங்க மாட்டீங்க. அதனால நான் புடுங்குறேன்னு. இதுக்கு வந்து உங்களுக்கு பாவம் முக்கியம் பச்சாதாம பார்க்கணும் நாங்க. அப்படிதானே? ரொம்ப லெக்தா போகுது எனக்கு. சரி நீ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் நான் ஃபைனலா எடுத்துக்கிறேன்.